இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா மாமா பாத்து மாமா மாமா உங்களுக்கு குணமாயிடுச்சா மாமா? நீங்க கண்ணை முழிச்சிட்டீங்க மாமா. மாமா நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் மாமா தமிழரசி, உங்க கூட பிறந்த தங்கச்சி ஜெயராணி, அவங்களோட பொண்ணு. அம்மா, நீ என்னோட அம்மு மகளா? ஆமா மாமா. அம்மி எங்க? என் தங்கச்சி எங்க? இங்கதான் இருக்காங்க. எங்க எல்லாரோட வேண்டுதலும் பழிச்சிருச்சு மாமா. நீங்க நல்லா ஆயிட்டீங்க. தமிழ், தமிழ், மா என்ன என்ன இங்க ஏதோ சத்தம்? சத்தம் கேட்டுச்சே. ஒண்ணு இல்ல அத்தை, இங்க எதுவும் இல்ல. வேற எங்கேயாவது இருந்து சத்தம் வந்திருக்கும். மாமா எழுந்திருச்சிருங்க மாமா. போயிட்டாங்க. பாத்து பாத்து. என் தங்கச்சி அம்மு, என் தங்கச்சியை பார்க்கணும், உன் அம்மாவை பார்க்கணும். உடனே வர சொல்லுமா. மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க கோமால இருக்கிற மாதிரியே நடிங்க. நீங்க குணமானது யாருக்குமே தெரிய வேண்டாமே. மாமா ப்ளீஸ், நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா பொறுமையா சொல்றேன். அவங்க வரும்போது நீங்க குணமாயிட்ட மாதிரி மட்டும் காட்டிக்க வேண்டாம் ப்ளீஸ். மாமா நீ அம்மாவோட பொண்ணா? என் சொந்த மருமகளா? எப்படி இங்க? எப்படிமா? அம்மு எங்க? என்ன சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒண்ணுமே புரியல. அழாதீங்க மாமா. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். அன்னைக்கு ஒரு நாள் நான் வாய் திறந்து பேசியிருந்தா இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்காதுமா. என் தங்கச்சி என்னை விட்டு பிரிஞ்சு போய் இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்க மாட்டா. அவ இந்த வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்தவமா. தெரியும் மாமா, அம்மா எல்லாமே சொல்லிருக்காங்க. அவளும் நானும் பிரியவே மாட்டோம். அவளுக்கு சின்னதா ஒரு எறும்பு கடிச்சா கூட என்னால தாங்கிக்க முடியாதுமா. அப்படிப்பட்ட என் தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. கடவுள் ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்தாருன்னு தெரியலையேம்மா. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். உங்க அப்பா செல்வரத்னத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. ரொம்ப தங்கமான மனுஷன். சில நேரத்துல நானே அவரு எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சிருக்கேன். ஆனா அம்மா கிட்ட பேசுற தைரியம் இல்லாதனால எல்லாமே தப்பாயிடுச்சு. முடிஞ்சு போனதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல.
விதி இன்னைக்கு என்ன உங்க வீட்டு மருமகளா ஆக்கியிருக்கு. ஜனாமா யார் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்களோட பொண்ணா இன்னைக்கு அவங்களுக்கே நம்பிக்கைக்கு உரியவளா இருக்க. இதோ அம்மா அவுட் ஹவுஸ்ல உங்களுக்கு பக்கத்திலே தான் இருக்காங்க. இதுவே பெரிய விஷயம் தானே மாமா. நான் அம்மா கிட்ட பேசுறேன், அவங்க புரிஞ்சுக்குவாங்கம்மா. நம்ம குடும்பம் திரும்ப ஒண்ணு சேர்ந்துரும்மா. இல்ல மாமா, உங்க ஆக்சிடென்ட் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு உண்மையை கண்டுபிடிக்கணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்க முடியும். சரியான ஆதாரத்தோட போய் நான் ஜனாமா முன்னாடி போய் நின்னாதான் என்ன அவங்க ஏத்துப்பாங்க. இல்லனா ரொம்ப கஷ்டம் மாமா. அது மட்டும் இல்ல மாமா, இந்த வீட்லயே உங்களுக்கு ஆபத்து இருக்கு. யாரோ உங்களை கொல்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நீங்க கோமால இருக்கிற மாதிரி நடிக்கணும் மாமா. ப்ளீஸ் எனக்காக. சரிம்மா. சரி, ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தா டவுட் வந்துரும். நான் வரேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. தமிழ், மாமா, என் தங்கச்சிக்கிட்டையாவது உண்மையை சொல்றியாமா? என் தங்கச்சிய நான் பார்க்கணும்மா, பார்க்கணும் போல இருக்கு. ஒரே ஒரு தடவை எனக்கு கூட்டிட்டு வந்து காட்டுறியாமா? ரெஸ்ட் எடுங்க. ம். மா, இனிமேதாம்மா நம்ம இந்த வீட்ல இருக்கணும். தமிழ், எனக்கு புரியுது. உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு நீ இங்க தான் இருந்தாகணும். நீ இங்கே இரு, நாங்க கிளம்புறோம். அப்பப்ப வந்து பாத்துட்டு போ. இனி இந்த வீட்ல எங்களால இருக்க முடியாது. மா, மாமா எழுந்துட்டாருமா. தமிழ், என்ன சொன்ன? நான் உண்மையதாம்மா சொல்றேன். மாமா கண்ணு முழிச்சிட்டாரு. ஏய், என்னடி சொல்ற? என் கண்ணு கண்ணு முடிச்சிட்டாரா? நினைவு திரும்பிடுச்சா? எப்போ? இப்பதாம்மா அவர்கிட்டதாம்மா பேசிட்டு வரேன். ஐயோ கடவுளே! தமிழ், நான் அவரை உடனே பார்க்கணும். தமிழ் அக்கா, மாமாக்கு ஒண்ணு தெரிஞ்சுதா? நீ மாமா கிட்ட பேசுனியா? மாமா நம்ம மேல பாசமா இருக்காருல்ல? நம்ம மொத்த பேரு மேலயும் உயிரே வச்சிருக்காரு.